ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சோதிடர் இல்லத்தில் வந்தியத்தேவனும் சோதிடரும் தங்களுடைய உரையாடலை நிறைவு செய்யும் வேளையிலே வாயிற்புறத்தில் சற்று அமளி கேட்டது. ஆடவரும் பெண்டிரும் அவர்களுடைய குரல்கள் கேட்டமைக்கு அப்பொழுது கொடும்பாளூர் இளவரசி வானதி உள்ளே நுழைகிறாள். அதனை பார்த்ததும் வந்தியத்தேவன், அம்மணி, தாங்கள் வருவதாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? அம்மணி, மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் சோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்றுதான் சொன்னேன். எனக்கொன்றும் அவசரமில்லை. இப்போது கூட தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே சோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய சோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமற் போய்விட்டது. தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் சோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள் என்றார் சோதிடர். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாராமுகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும் என்றாள். வந்தியத்தேவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது. தேவி, இது என்ன வார்த்தை? கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியின் வளர்ப்புக்குமாரி, பழையாறை இளைய பிராட்டியின் அந்தரங்கத்துக்கு உகந்த தோழி, இத்தகைய தங்களை அனாதை பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவாயிருக்குமென்று வந்துவிட்டேன். வேறொன்றுமில்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியமிருந்தால். ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் நான் வந்தேன். சொல்லுங்கள். என்னால் முடியக்கூடிய காரியமாக இருந்தால். தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன? இலங்கை பிரயாணத்தின் போது தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன். நான் கோரும் உதவியை அளிப்பதாக முதலில் வாக்கு தர முடியுமா? வந்தியத்தேவன் தயக்கத்துடன், தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது என்றான். ஆம், தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாதுதான். ஆகையால் காரியத்தைச் சொல்லிவிடுகிறேன். சோதிடருக்கும் தெரியலாம். அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிக்ஷுணி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன். என்ன என்ன இது என்ன வார்த்தை? கூடவே கூடாது. உலகம் பொறுக்காது. நடவாத காரியம். இவ்வாறெல்லாம் சோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றிச் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வானதி, ஆம், புத்த சந்நியாசினி ஆவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா? மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயன்றேன். அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் உதித்தது. அது அவனை திடுக்கிடச் செய்தது. தேவி,
தங்கள் தீர்மானம் நியாயமென்று எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார் என்று தெரிகிறது. ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை. யாருடைய யோசனையும் கேட்கப் போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கோருகிறேன். இது விஷயத்தில் நான் என்ன உதவி செய்யக்கூடும் தேவி? சொல்லுகிறேன். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கு சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழித்துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வரையில் வரவேண்டும். அதுவே நான் கோரும் உதவி. வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவளல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக்கொண்டது அரைகுறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக புறப்பட்டது இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தான். அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது. அம்மணி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கோரும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்குச் சென்று எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு இந்த அனாதை பெண்ணை நாகைப்பட்டினத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா? தேவே, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் இந்த சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால்தான் முடியாது என்று சொன்னேன். சந்தர்ப்பமாயிருந்தால்... ஆம் ஆம், விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அதனால் பாதகமில்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனே தான் கிளம்பினேன். வழியில் சிற்சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார். அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சந்நியாசினியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் சோதிடரே என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்க்கொண்டே சோதிடர், தேவி தேவி, இருட்டும் சமயமாகிவிட்டட. அமாவாசை கங்குள், அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன. இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே என்றார். இல்லை சோதிடரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர்தான் துணைக்கு வர மறுத்துவிட்டாரே. திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்? சோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன், கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்குள்ளியாயிருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலையை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை? இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்ததுதான் எப்படி என்றான். எனக்கும் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த கொடும்பாளூர் இளவரசி இவள்தானா என்று சந்தேகமாயிருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள். இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனசுல ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கணும். அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்? ஏன் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போய்விட்ட செய்தியே போடாட. இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சாயிருந்தட. இவ்விதம் சோதிடர் கூறியபோது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கக்கூடும் என்று சிந்தனை செய்தான். ஆம் சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர செய்வர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு.
மென்மையான பண்புகள் கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கிளர்ந்தெழுந்தா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பது இதன் பொருள். குழந்தை மனம் கொண்ட வானதியின் போக்கில் இப்போ குழந்தை தனத்தை பார்க்குறோம். எளிதில் குழையும் சுபாவம் கொண்ட கொடும்பாளூர் கோமகள் முதிர்ச்சியற்ற முறையிலே நடக்க தொடங்கிட்டார். குழந்தை ஜோதிடருக்கு வியப்பு, வந்தியத்தேவனுக்கோ அதிர்ச்சி. இந்த திடீர் மனமாறுதலுக்கு எந்த அதிர்ச்சி காரணமாயிருக்கும்? கண்ணை இமை காப்பது போல் வளர்த்துக்கிட்டு வந்த குந்தவையிடம் வழியில் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கலாமான்னு குழந்தை மாதிரி அனுமதி கேட்டது நினைவிருக்கும். ஆனால் 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாகைப்பட்டினத்துக்கு பயணப்பட்டிருப்பதை சொல்லலை பாருங்க. சிறு பிள்ளைத்தனம் தானே இது. பிறந்தகமான கொடும்பாளூர் இன்னும் தொலைவு, ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். வலிமை கொண்ட ஒரு ஆண்மகன் அதிகம் ஓய்வெடுக்காமல் நடந்தால் கூட 1.5 நாள் பிடிக்கும் இந்த தொலைவை கடக்க. பல்லக்கு பரிவாரங்களோட இந்த அசட்டு பெண் பயணப்பட்டிருப்பது இளைய பிராட்டிக்கு பெரும் கவலையை தந்துடுச்சு. உன் விருப்பம் போல் செய்யின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை விடுதலை செய்ய போனதையும் நினைவில் வச்சுப்போம். இப்போ சில தொடர்களை பார்க்கலாம். புத்த சந்நியாசினி, பௌத்த மதத்தில் பெண் துறவிகள் என்னும் பொருள் விளங்குது. இதில் சந்நியாசம் என்கிற தொடர் உருவான விதத்தை பார்ப்போம். சம், நீ, ஆச இப்படி பிரித்து பார்த்தா சம் முற்றிலும், நீ கீழே இறக்கி, ஆசை விடுபடுதல், அதாவது அனைத்தையும் துறந்து விடுதல் துறவரம். துறவிகள் பிறர் வழங்கும் உணவை மட்டுமே உண்ணுவார்கள். இப்படி பிக்ஷை ஏற்பது துறவு பூண்டுட்டோம் என்கிற அகந்தையையும் துறப்பதன் உட்பொருள். பிக்ஷு பிக்ஷுனி இருவருமே மிக எளிய ஆடை உடுத்தியிருப்பாங்க. மருதமர பட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆடை துவர் ஆடை எனப்படும். துவர் சிவப்பு, மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். தந்தை கோவலனும் பெற்ற தாயை விட உற்ற தாயாக மேற்கொண்ட கண்ணகியும் அனுபவித்த துன்பங்களை கேட்டு துறவரம் மேற்கொண்டாள். புத்தர் பெருமானின் அற உரைகளை தன் வாய்மொழியாலும் பின்பற்றிய நெறியாலும் புலப்படுத்திய பெருமைக்குரியவள் மணிமேகலை. கங்குல் இருள், இருள் சூழ்ந்த இரவு பொழுது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் நம்மாழ்வார் திருவாய்மொழி. சரி, வானதி தன் பரிவாரங்களோட திருவாரூர் போய் சேரும்போது பின்னிரவு ஆயிடுமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.